இவங்க சரியான மொன்ன பசங்களா இருப்பாங்க போல. ஸோ ஸ்கிப் பண்ணனால எனக்கு ஃப்ரண்ட்லையும் அவளுக்கு பின்னாடியும் போட்டு வச்சிருக்காங்க. பிரிச்சுட்டாங்க. அப்பனே விநாயக பெருமானே, மூட பொருளோனே, முந்தி முந்தி விநாயகனே. அப்பா போற இடங்கள்ல ஏதாச்சும் சிலுமிசம் பண்ணுவேன். அப்ப ஏதாச்சும் சிக்கல் வந்துச்சுன்னா நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே. இப்ப டைம் வந்துட்டு ஈவினிங் 6:15 ஆகுது. நாளைக்கு மார்னிங் வந்து எங்களுக்கு லண்டன்ல இருந்து பின்லாண்டுக்கு ஃபிளைட் இருக்கு. ஸோ இப்பவே நாங்க வந்து லெஸ்டர்ல இருந்து லண்டன் கிளம்பிட்டோம். யாரா இவங்க நாளைக்கு காலைல போறதுக்கு இன்னைக்கு சாயங்காலமே போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த மாதிரி போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த மாதிரிதான் நாங்க ஒரு 4 கண்ட்ரி டிராவல் பண்ணும்போதும் பாஸ்ல பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாவும் இருக்கு. நாங்க இப்பயே போய் ஏர்போர்ட் உட்கார மாட்டோம். சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா. சொல்லு. வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இதான் எங்களோட பின்லாந்து சீரிஸோட ஸ்டார்ட். அந்தாள்ட்ட என்ன சொன்ன? பின்லாந்து சீரிஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்ட்ட என்ன சொன்ன? இதான் எங்களோட பின்லாந்து சீரிஸோட ஸ்டார்ட். இதுல எதுல உண்மை? ஆக்சுவலா பேக்கிங் வீடியோ ஸ்டார்ட்டும். சாரி, இது வந்து 2வது வீடியோ. ஓகே ஓகே. ஸோ நம்ம ஊர்ல எப்படி ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும் போது பசிச்சதுன்னா வந்து சர்வீஸ்ல ஓரம் கட்டி சாப்பிடுவோம் ஹோட்டல்ல, அதே மாதிரி தான் யூகேலயும் மோட்டார் வே தான் ஹைவேன்னு சொல்லுவாங்க. ஸோ மோட்டார் வேஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி சர்வீசஸ் அப்படின்ற இடத்துல நிறைய ஷாப்ஸ் இருக்கும், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், நிறைய கடையெல்லாம் இருக்கும். இப்போ எங்களுக்கு செம்மையா பசிக்குது. என்னோட ஃபேவரட் கடையான சப்வே வந்து இங்க இருக்கு. போய் நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து தொடர்ந்து ஸ்டான்செட்டுக்கு வந்து பயணம் பண்ணலாம். ஸ்டான்செட்னா வந்துட்டு லண்டன்ல இருக்கிற ஒரு ஏர்போர்ட் பேரு. நான் என்னோட சப்வே சாண்ட்விச் வாங்கிட்டேன். சக்தி இந்த பாப்பா படம் போட்ட கடையில இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நானும் அங்கதான் போறேன். ஸோ எங்களோட 1 நைட் ஸ்டேக்காக ஸ்டான்ஸ்டெட் வந்துட்டோம். இது வந்து 43 பவுண்ட்ஸ் ஒரு ரூமுக்கு, ஒரு நைட்டுக்கு 2 பேருக்கு. மிக்ஸ்டு ரிவ்யூவா தான் இருந்தது. நான் booking.comல பார்த்தப்போ லாஸ்ட் டைம்லாம் ஒரு ஏர்பிஎன்பி போட்டிருந்தோம். அங்கெல்லாம் வந்து நைட்டு போய் கதவை தட்டினா ஓனர் வந்து சாவி வச்சிருக்கிற லாக்கரோட நம்பர் கூட சொல்லாம தூங்கிட்டாரு. கையை நீட்டும்போது வாயில என்ன வச்சிருந்தேன். ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஸோ அதுல இருந்து ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால நாங்கள் இந்த மாதிரி 1 நைட் ஸ்டேக்லாம் ஏர்பிஎன்பி போடுறது இல்லை, ஜஸ்ட் ஹோட்டல் தான் போடுறோம். இப்போ வந்து என்ன முதலாளி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாசிக்கிட்டு இருக்கீங்கப்பா. அதுக்கு ஏன் மிருதங்க வாசிக்கிட்டு இருக்கீங்க? மிருதங்கம்மா என்ன? ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காம்பாக்டா தான் நல்லா இருக்கு. ஆனால் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. நம்ம டிராவலிங்காக வருவாங்க, ஃப்ளைட்டில் எங்கேயும் ஸ்டே பண்ணுவாங்கக்காக இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல டீ, காஃபி, ஒரு சின்ன டிவி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிரர் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி. ஆனால் காதுக்கு பெருசாக தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. அப்படி தானே? டைம் இல்லை, லஞ்ச் கிளம்பணும் அப்படியே. ஆனால் இங்கே பார்த்தியா பெரிய மிரர் இருக்கு. யாரா ஆனா ஒரு யூஸுமே இல்லை, எந்த பலனும் இல்லை. நாளைக்கு நான் கிளம்புவேன் பாருங்க, செமையா கிளம்புவேன். ஏண்டி புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க? நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு பாத்ரூம் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஸ்டே இங்கே தான். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப டைம் வந்து நைட் 9 மணி ஆகுது. நாங்க தூங்க போறோம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. நீங்க கேட்கலாம், என்னடா நீங்க தூங்குறதுக்கு தான் வந்து அங்க இருந்து இங்க இவ்வளவு சீக்கிரமா கிளம்பி வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. தூங்குறதுக்கு தான் வந்து சீக்கிரமா கிளம்பி வந்தோம். ஏன்னா வந்து எங்களுக்கு நாளைக்கு காலங்காத்தால 6 மணிக்கு ஃபிளைட். ஸோ 6 மணிக்கு ஃபிளைட் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 hours முன்னாடியாவது நம்ம போகணும். இதை வந்து நம்ம ஒரு டொமஸ்டிக் ஃபிளைட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கிட்ட செக்இன் கார்டு கிடையாது. அட்லீஸ்ட் 2 hours முன்னாடி இருக்கணும். அப்படின்னா 4 மணிக்கு ஸ்டான்ஸ்டெட் ஏர்போர்ட்ல இருக்கணும். 4 மணிக்கு அங்க இருக்கணும்னா 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க வந்து வீட்டுல இருந்து கிளம்பி இருக்கணும். which means 1-1:30 கிளம்பணும். ஸோ விடிய வந்து கார் ஓட்டிட்டு வந்து ஏர்போர்ட்ல வந்து ஏறுற மாதிரி இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு நாள் முன்னாடியே வந்து ஸ்டே பண்ணிட்டு போறோம். சூப்பர் ஐடியா பா. நெதர்லாண்ட்ஸ் போனப்போ இதே மாதிரி ஒரு மிஸ்டேக் தான் பண்ணோம். காலையில அங்க வந்து 7 மணிக்கு ஃபிளைட் நினைக்கிறேன். 7 மணிக்கு ஃபிளைட்டு 9 மணி 9:30 வந்து ஆம்ஸ்டர்டாம் போயிட்டோம். பட் வந்து அன்னைக்கு ஃபுல் டே எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அவ்வளவு தூக்கம் வந்தது, செம்ம டயர்டு. அந்த மிஸ்டேக்ல இருந்தே நாங்க வந்து அதுக்கு அடுத்து வர ட்ரிப் எல்லாமே ஒரு நாள் முன்னாடியே போயிடுவோம். எப்பயுமே ஒண்ணு இந்த மாதிரி லண்டன் வந்து ஸ்டே பண்ணிட்டு போவோம், இல்லைன்னா முந்தின நாள் ஃபிளைட் நைட் ஃபிளைட்டா பிடிச்சி அந்த போற டெஸ்டினேஷனுக்கே போய் ஸ்டே பண்ற மாதிரி போயிடுவோம். போயிட்டு அங்க இருந்துட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலைல எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷா சுத்தி பார்ப்போம். இதுதான் நாங்க வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தூங்கலாம்.
நாங்க வந்து இப்போ சும்மா வீடியோக்காக லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஷார்ட்டை முடிக்கிறோம். The next day. ஏர்போர்ட்லேயே கார் பார்க் புக் பண்ணிட்டோம். இங்கே நிறைய கார் பார்க் இருக்கு. ஷார்ட் ஸ்டே, லாங் ஸ்டே, க்ரீனு, ப்ளூ, ரெட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய நேம்ஸ்ல இருக்கு. நாங்க புக் பண்ணிக்கிறது ப்ளூ. ஸோ அதை தேடி போறதே ஒரு பெரிய டாஸ்க் போல. நிறைய ரூட் அது இதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் மேப் இதெல்லாம் நல்லா இருக்கும், சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை கவனிக்கல, ஒன்று மிஸ் பண்ணிட்டாலும் நம்ம எங்கிட்டாவது போயிடும். அதனால வந்து நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து ஓட்டிட்டு இருக்கிறோம். இந்த ஊருக்குள்ள மொத்தமே 4 தெரு தானே இருக்கு. இதே ஒரு மனுஷன் எத்தனை தடவை சுத்தி வருவான். அங்கே திரும்பி இருக்கணும். நான் வந்து தப்பா இது பண்ணிட்டேன். ஸோ ஒரு வழியா இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ்ல வந்து பார்க் பண்ணிட்டோம். இது ஏர்போர்ட் உள்ளே இருக்கிற ப்ளூ ஸ்டே கார் பார்க். ஆக்சுவலா வந்துட்டு நாங்க யூஸ்வலா எப்படி புக் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் பார்க், அப்புறம் யுவர் பார்க்கிங் ஸ்பேஸ், இந்த மாதிரிலாம் ஆப்ஸ் இருக்கு. இதுல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். பார்க் அண்ட் வாக், பார்க் அண்ட் ரைட், பார்க் அண்ட் சேவ் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். பார்க் அண்ட் வாக்ன்றது வந்து இப்போ நாங்க புக் பண்ணிருக்கோம் தெரியுமா, இது மாதிரி ஏர்போர்ட் பக்கத்திலே இருக்கும். நம்ம பார்க் பண்ணிட்டு வாக் பண்ணி உள்ள டெர்மினல் போயிடலாம். பார்க் அண்ட் ரைட் அப்படின்றது வந்துட்டு ஷட்டில் பஸ் வந்து எவ்ரி 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு வந்து போயிட்டே இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும். கார் பார்க்ல இருந்து பஸ் இருக்கும், ஷட்டில் மாதிரி ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அது ஃப்ரீ தான், பார்க்கிங்கோட இன்க்ளூடட். அது வந்து பார்க் அண்ட் ரைடு. அடுத்து பார்க் அண்ட் சேவ்னு இருக்கு. அது வந்துட்டு ஊர்ல எங்கேயாவது கொஞ்சம் தள்ளி, அதாவது யார் வீட்டோட கரேஜ்ல நிப்பாட்டுறது, இல்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் பார்க்கிங்கா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு பார்க் அண்ட் சேவ். நாங்க இது 3மே ட்ரை பண்ணிருக்கோம். பட் இன்னைக்கு வந்து ரொம்ப அர்லி மார்னிங் ஃபிளைட்னால பார்க் அண்ட் வாக் வந்து சூஸ் பண்ணிருக்கோம். இது ரயன்ஏர்ல உள்ளே ஆப்ஷன் இருந்தது. ஸோ நாங்க வேற ஆப் யூஸ் பண்ணாம ரயன்ஏர்லயே வந்துட்டு புக் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து இந்த 2 பார்க்கிங் ஆப்பையும் வந்துட்டு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கார் பார்க்லயே நமக்காக டெர்மினல்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாத்தீங்களா. இந்த ரூட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஏர்போர்ட் உள்ள டெர்மினல் கரெக்டா போயிடலாம். இன்னும் ஃபிளைட்டுக்கே மொத்தம் 2 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கு. யூஸ்வலா செக்யூரிட்டி செக் வந்து நாங்க டைரக்டா போயிடுவோம், ஏன்னா வெப்லேயே செக் இன் பண்ணிடுவோம். சில ஏர்லைன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே வச்சுதான் செக் பண்ணுவோம், வந்து காமிங்கடான்னு சொல்லிடுவாங்க. என்னடா எம்எல் நம்பிக்கை இல்லையா? இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிரும் சந்தேகப்படுறியா? சந்தேகம் இல்ல, சத்தியமா எடுத்துட்டு போயிடுவேன். அதே மாதிரி ரயன்ஏர்ல பண்றாங்க. இதுக்காக மெனக்கட்டு கொஞ்சம் சீக்கிரம் வர்ற மாதிரி இருக்கு. இப்ப நாங்க சீக்கிரம்லாம் வரல, அப்படியே வந்துட்டோம். இப்ப நாங்க போய் கேட்கணும், செக் இன் பண்ணோம். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். தண்ணி எல்லாம் உள்ள கொண்டு போக முடியாது, ஏன்னா செக்யூரிட்டி செக் வந்து வரப்போகுது. எவ்வளவு குடிக்க முடியுமோ குடிச்சிருவோம். எதுக்கு ஊத்தி வைப்பான். ஈஸிஜெட்ல நாங்க வந்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட்ல வந்து செக் இன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வெப் செக்இனே பண்ணிடலாம். நம்ம பாஸ்போர்ட் பார்த்தா கூட இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுத்துருவாங்க, ஏன்னா வீசா வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செக்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா அதை தவிர வேற ஃபிளைட் எல்லா இடத்துலயுமே நாங்க பாக்குறது என்ன அப்படின்னா, ஈவன்டோ நம்ம பாஸ்போர்ட் எல்லாமே வந்துட்டு வெப் செக்இன்ல கொடுத்தா கூட யூ ஆர் நாட் எலிஜிபிள், நீங்க வந்து தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்ப ரயன்ஏர்ல நடந்தது. இதுக்கு முன்னாடி நாங்க போனது வந்துட்டு என்ன ஃபிளைட்ல போனோம், வெலன்சியால. ஸோ அந்த ஃபிளைட்லயுமே வந்துட்டு ஸ்பெயின் போறப்போ எங்களை வந்து தான் செக் இன் பண்ண சொன்னாங்க. பட் வந்து இதுல நல்ல விஷயம் என்னன்னா பேக் டிராப்புக்கும் சரி, இந்த மாதிரி செக் இன் பண்றதுக்கும் சரி 2 கவுண்டர் தனித்தனியா வச்சிருப்பாங்க. ஏன்னா பேக் வந்து வச்சிருக்கவங்களோட லைன்ல நம்ம நின்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து ரொம்ப கூட்டம் கம்மியா தான் இருந்தது. உள்ள போலாமா? ஸோ ஆக்சுவலாக எங்களுக்கு 2 பேக் தான் செக்இன் உண்டு. இந்த பேக் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக சில நேரம் நமக்கு தேவையானது எடுக்கிறதுக்காக வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைக்கு, ப்ரஷ், பேஸ்ட் இதெல்லாம் வச்சிருந்தோம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்கணும் நாங்கள். ஏன்னா வந்து 2 பேக் மட்டும் தான் அலவுடு. ஆனால் நம்ம செக்யூரிட்டி செக் போனாலும் உள்ள போய் இதெல்லாம் எடுத்து வைக்கணும்ல, வைக்க தேவையில்லையா? தேவையில்லை. செக்யூரிட்டி செக்ல எவ்வளோ கூட்டம் இருக்கோ தெரியல. ஏன் வந்து அந்த செக்யூரிட்டி செக் போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க கிட்ட சொன்னேன் இதுல வந்துட்டு இந்த மாதிரி மெட்டல் இருக்கு இந்த ஷூல, நான் கழட்டி வச்சிருவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நோ டார்லிங் யூ ஆர் ஃபைன் அப்படிங்க. ஆனா கரெக்டா போய் புடிச்சிட்டாங்க உள்ள. And I thought you wanted to check my shoes. இந்த பீட்டர் ஓடுற வேலையெல்லாம் கட்ட வேண்டாம். ஆக்சுவலா நான் எப்பயுமே வந்து யூரோ ட்ரிப் வரோம் அப்படின்னா இல்ல எனக்கு டவுட், அவங்க சொன்னாங்கன்னா உனக்கு எங்க அறிவு போச்சு? இது புது ஷூல நான் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி யூரோப் ட்ரிப் போறோம் அப்படின்னா ஹைக்கிங் ஷூ போட்டு வருவோம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நடக்க வேண்டியது இருக்கும், சில ஹைக் நாங்க போவோம், அதனால வந்துட்டு ஹைக்கிங் ஷூ போவோம். அதுல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைமே மாட்டணும் மாதிரி, அதுல மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கிறனால இந்த இடத்துல வந்து இருக்கிறனால. பட் வந்து இது வந்து வின்டர் பூட்ஸா, இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கி இருக்கிறேன் இந்த மாதிரி ஒண்ணு, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். அதனால இதை கலட்டுறதுக்கு எனக்கு சும்மா கொஞ்சம் சலுப்பா இருந்தது. உங்ககிட்ட கேட்டு உண்மையா சொல்லு, நீ கலட்டுறதுக்கு சோம்பேறித்தனம் பார்த்துக்கிட்டு இதுவும் ஒரு காரணம். சலிப்பா இருக்குது நண்பா. அவங்க வந்து கழட்டி
வேணாம்னு சொன்னாங்க. சரி ஜாலியா போட்டு போனேன். குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு உங்க காலை செக் பண்ணணும், உங்க ஷூ செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம தலைவர் இந்த குக்கர் இந்த பேக் இருக்குல்ல அதுவும் மாட்டுச்சு. குக்கருக்கு இல்லன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி குக்கர் நாங்க நிறைய டைம் எடுத்துட்டு போயிருக்கோம் கேபின் பேக்ல. ஈவன் ஒரு மெட்டல்னாலும் அது வந்துட்டு ஒரு ஹார்ம்ஃபுல் மெட்டல் கிடையாதுல்ல. எடுத்து மண்டையில அடிச்சோம்னா புலந்துரும் மண்டை. ஆனா அவங்க அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம்ல. என்னென்ன இது தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? அது வந்து ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. என்ன மாட்டுச்சு தெரியுமா? கல்லுப்பு. சும்மா டைம் பாஸ். எப்பயுமே வந்து நாங்க கல்லுப்பு எடுத்து வைக்க மாட்டோம், உப்பே எடுத்து வைக்க மாட்டோம், மறந்து போயிருவோம். ஆக்சுவலா ரீசன் படி அங்க போனோம்னா இவ்வளவு பெரிய டப்பால ஒரு டேபிள் சால்ட் வாங்கிட்டு இருப்போம். சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது. அதனால வாங்குற மாதிரி தான் வரும். சரி, இந்த ஞாபகம் இருந்தா நல்லா பிளான் பண்ணி எடுத்து வச்சேன். ஆனா அந்த கல்லுப்புல வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்ல, அதனால மாட்டிடுச்சு. அந்த டப்பா வந்து ஆக்சுவலா நான் பெருஞ்சீரகம் போட்ட டப்பாவும் கல்லுப்பு போட்ட டப்பாவும் சேம் தான். இது இப்படி குளிக்க பார்த்து இது என்னது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இது ஃபெனல் சீட்ஸ் அப்படின்னு சொன்னேன். அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இது ஃபெனல் சீட் இல்ல என்னது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா எட்டி பார்த்துட்டு ஐயோ சால்ட் அப்படின்னு சொன்னேன். சால்ட் இப்படி இருக்கு. அவங்க வந்து வெள்ளை வெள்ளையும் பார்த்துருப்பாங்க. நாங்க வச்சிருக்கிறது வந்து இந்த கல்லுப்பு கொஞ்சம் அழுக்கா இருக்கும்ல, நம்ம ஊர்ல கிடைக்கும்ல லோக்கல் கடையில, அது நாங்க வச்சிருக்கோம். அதனால அவங்களுக்கு புதுசா இருந்தப்ப நினைக்கிறேன் அவங்க வேற ஏதோ நினைச்சிருப்பாங்க. வெள்ளைய வேற ஏதோ மாதிரி இருக்கு. வேற ஏதோ இருக்கு. ஐயா புரியுதா சார்? இது என்னன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் இன்னொரு லேடி வந்து பார்த்து இது சீ சால்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம குக்கரை தூக்கி மொத்தமா நடுவுல வச்சு தேடிட்டு இருந்தாங்களா. எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்னது இது அப்படின்னாங்க. ப்ரெஷர் குக்கர் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த ஊர்ல வந்து ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓப்பன்ல தான் பண்ணுவாங்க. நமக்கு தான் நம்ம ஜாலியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அதையும் எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கேவலமா நினைச்சிருப்பாங்க. பட் ஹூ கேர்ஸ்? அங்க போய் காசு மிச்சம் பண்ணணும்னா நம்ம சமைச்சுதான் ஆகணும். ஃப்ளைட்ல போறதுக்கு முன்னாடி மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பேக் டிராப் அண்ட் செக்இன். செக்இன்றது நம்ம வந்துட்டு பேக் டிராப் பண்ணிட்டு நமக்கு வந்து போர்டிங் பாஸ் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க பெரிய பேக் வந்து கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உள்ள என்ட்ரு ஆனதுமே உள்ள வச்சுட்டு நீங்க வந்து ஃப்ரீயா வந்துட்டு ஏர்போர்ட்டை சுத்தலாம். ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க? நில்லுங்கடா. ரெண்டாவது ப்ராசஸ் தான் வந்துட்டு செக்யூரிட்டி செக். செக்யூரிட்டி செக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளையும் செக் பண்ணுவாங்க, நம்ம கொண்டு வந்த பேக்கையும் செக் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு லிக்விட்ஸ்லாம் வந்து 100 ml மேல இருக்க கூடாது. அப்புறம் நம்ம வாட்டர் பாட்டில் தண்ணி இருந்ததுன்னா அதை கொட்ட சொல்லுவாங்க. நம்ம கிட்ட வந்து மெட்டல் இருக்கான்னு வந்து மெட்டல் டிடெக்டர் வந்து டிடெக்ட் பண்ணும். சோ அங்கதான் என்னோட ஷூ மாட்டுச்சு ஆக்சுவலா. அதனால வந்துட்டு நீங்க செயின் போட்டிருக்கீங்க இல்லைன்னா வந்துட்டு பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்க இந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் வந்து மாட்டோம். சோ செக்யூரிட்டி செக் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள போனதுமே நமக்கு வந்துட்டு கேட் வந்து டிஸ்பிளேல வந்து வந்துரும். சில இதுல வந்து நமக்கு போர்டிங் பாஸ்லயே வந்து கேட்டோட நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணி வந்துரும். நம்ம அதை வச்சு நம்மளோட கேட்டுக்கு வந்துட்டு போய்க்கலாம். நாங்க வந்துட்டு ப்ரையாரிட்டி போர்டிங்ல இருந்தோம். ஈவன் தோ நாங்க லாஸ்ட் மினிட்ல வந்தா கூட லைனை ஸ்கிப் பண்ணி வந்துட்டு ப்ரையாரிட்டியா உள்ள வந்துட்டோம். அதுக்கு மெயின் ரீசன் நாங்க போட்ட அந்த கேபின் பேக் தான். 2 பேரும் கேபின் பேக் சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ரையாரிட்டி போர்டிங் ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் ஆயிரும். சோ இப்போ எங்களோட ஃபிளைட்டுக்குள்ள போறதா எங்களோட வேலை. இவங்க சரியான முன்ன பசங்களா இருப்பாங்க போல. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? ஏன் சொல்றேன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து புக் பண்ணிருக்கோம். ஆனா சீட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரண்ட் 3வது நம்பர், அவளுக்கு 21ஆம் நம்பர். சோ பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ்னு. என்ன ரங்கா ஜோக்காட்டிங்களா எல்லாரும்? சோ நம்ம வந்து புக் பண்ணும் போதுலயே நமக்கு வந்து கேட்கும் சீட் ஒண்ணா புக் பண்ணிக்கிறீங்களா கேட்கும். ஆனா அப்படி சூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அடிஷனல் காஸ்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். சோ ஸ்கிப் பண்ணனால எனக்கு ஃப்ரண்ட்லயும் அவளுக்கு பின்னாடியும் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இது நான் ஈஸியர்ல புக் பண்ணேன்னா இந்த மாதிரி சீட் செலக்ஷன் நான் சூஸ் பண்ணாம போனா கூட எங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அது பக்கத்து பக்கத்துல கொடுப்பாங்க. ஆனா இந்த ரேனியர்ல இத மாதிரி வச்சிருக்காங்க. இது ரொம்ப கேவலமான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? இப்பதான் நாங்க வந்து சீட்டை தனித்தனியா போட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து பின்னாடி வழியா என்டர் ஆயிட்டு இருந்தேன். வந்து பார்த்தா இந்த C29ன்றது வந்துட்டு ஃபுல்லா காலியா இருந்தது. யாரும் புக் பண்ணிட்டு ஷோ பண்ணலையா இல்ல எப்படின்றது தெரியல. நான் இங்க உட்காரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னோட கேபின் பேக் வைக்கிறதுக்கு இங்க பக்கத்துல தான் இடம் இருந்ததா, உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து இப்பதான் சக்தியை கூப்பிட்டு இருக்கேன். ஃபிளைட் எடுத்ததும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்பயே வந்தா அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல உங்க சீட்லாம் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது? ஃபிளைட் எடுத்ததுக்கு அப்புறம் வரலான்னு 3 சீட் வந்து நாங்க 2 பேரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே படுத்து தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஜாலி. ஸோ சக்தியை நான் பிடிச்சி வச்ச சீட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரயினியரை போட்டு திட்டிக்கிட்டு இருந்தோம். பட் வந்து நல்ல நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சீட் கிடைச்சிச்சு. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கு சீட் நிறைய ஃப்ரீயா இருந்ததுனால உட்கார முடிச்சு. ஏன்னா இந்த ஆப்ஷன் கிடையாது. அதனால ஆப்பாஸ்லாம் வாங்க வேண்டாம். எல்லாத்துக்குமே அப்படிதான் பண்ணிருக்காங்க. இவருக்கு இதான் வேலை.
என்கிட்டயும் ஒருத்தவங்க அந்த ஃபர்ஸ்ட் கேட்டாரு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க கேட்டாரு. சரி ஓகேன்னு சொன்னேன். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பக்கத்து சீட்டு ஆளுமே வரல. சரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு பக்கத்துல உட்காந்து சீத்தாரு. பிரிச்சுதான் வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஈஸி ஜெட்ல எல்லாம் வந்துட்டு ஈவன் தோ நீங்க சீட் செலெக்ஷன் வேண்டாம் நான் பே பண்ணல அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு ஒரே சிங்கிள் டிக்கெட்டா சிங்கிள் புக்கிங்கா இருக்கிறதுனால பக்கத்துல போட்டு வச்சிடறாங்க. ரைனியர் என்ன பண்றாங்கன்னா, நீ சீட் செலக்ட் பண்ணலையா, காசு கட்டலையா, அப்ப நான் வாண்டடா பிரிப்பேன் அப்படின்ற மாதிரி பிரிச்சு உட்கார வச்ச மாதிரி பண்ணிட்டாங்க. பிரிச்சுட்டாங்க. நாங்க பெல்ஃபாஸ்ட்ல இப்ப போறப்ப பண்ணாங்க. ஆமா, பெல்ஃபாஸ்டும் நாங்க ரைனியர்ல போனோம். ரைனியர்ல வந்து அப்பயும் வந்து இதான் பண்ணாங்க. நாங்க வந்து இவங்க கூட சேர்ந்து போனோம். ஃப்ரெண்டு இது சுகன்யா ராம் கூட சேர்ந்து போனோம். அவங்க ராமுக்கு எனக்கு ஃப்ரெண்டு, உனக்கு ஐஸ்வர்யாக்கு மிடில், சுகன்யாக்கு கடைசி. இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு எப்பயுமே நமக்கு பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆறதுக்கு முன்னாடியே நம்ம லேண்ட் ஆக போற ஊரோட வெதர் எப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மழை பெய்யுதா, ஸ்னோ விழுதா, இல்ல ரொம்ப சன்னியா இருக்கா, எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க. இப்ப ஏற முன்னாடியே ரொவேனிமி, பின்லாண்ட்ல இருக்கிற ரொவேனிமிக்கு தான் நாங்க போறோம். அங்க வந்து -7 டிகிரி இருக்கு, ஸ்னோஃபால் இருக்கு, ரொம்ப வந்து குளிராதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. குளிர நினைச்சாலே ஐயோ தெரிஞ்சானே வந்த மனுஷனை நிம்மதியா ஃபீல் கூட பண்ண விட மாட்டீங்களா? இது வரைக்கும் நாங்க போன எந்த கண்ட்ரிலயுமே ஏர்போர்ட்ல இப்படி ஸ்னோ பார்த்ததே இல்ல. வந்தன்னைக்கே வந்துட்டு ஸ்னோஃபாலா இருக்கு. நாங்க இன்னும் வெளியே போகவே இல்லை. ஆக்சுவலி இதெல்லாம் 10 தெரியல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோ பாக்குறீங்கன்னா, நாங்க யூகேல இருக்கிறோம். பட் நிறைய பிளேசஸ் டிராவல் பண்ணுவோம். நிறைய டிராவல் ஐட்னரிஸ், vlogs எல்லாமே வந்து எங்களோட சேனல்ல இருக்கு. இப்போ ஃபின்லாந்து சீரிஸுமே அடுத்தடுத்து நிறைய எபிசோட்ஸ் வரும். நாங்க நிறைய விஷயம் வந்து புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நீங்க அதெல்லாம் எங்க கூட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மேக் டிராவல் ஈஸி சேனலை பாருங்க. பாய். சும்மா வீடியோக்காக லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஷாட்டை முடிக்கிறோம். ஐயோ லைட். யாராய்வா? ரெடியா? 1 2 3. ஏய் 1 2 3 சொல்லியாச்சுல. ரெடி 1 2 3.